விடுதலையை பெற்று 30 வருஷமா கட்டி இருந்த தெரியும் கை வச்சு கட்டி இல்ல. இயேசு வந்து தொட்டா 30 வருஷமா வயித்துல இருந்த கட்டியை மறைய பண்ணி விட்டா. 3 வருஷமா ஆமா. தூரத்துல இருக்கலாம் தெரியாது. தூரத்துல இருந்து பார்த்தா யாருடைய முகமும் கிளியரா தெரியாது. எங்க போனாலுமே கண்ணாடியை போட்டுட்டு தான் போவேன். இன்னைக்கு வரும்பொழுது நான் கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வரும்பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடைசியா பிரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது எல்லாருடைய முகமே தெளிவா தெரியுது. 3 வருஷமா அந்த கண் பிரச்சனையை மாத்திட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. கால் வராதுங்க 8 வருஷமா. இப்போ நான் ப்ரேயர் பண்ணேன், இப்போ நல்லா இருக்குது. நல்லா 2 காலுமே எல்லாரும் உணர்ச்சி வந்துருச்சு இந்த காலுக்கு. ஓ, கால் மரிச்சு போன ஆமா ஆமா, எந்த இதுவுமே வராது 8 வருஷமா. பாருங்க, 8 வருஷமா இந்த கால் பாதிக்கப்பட்டது ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. இரண்டாவது நாளில் முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு 1992 இருந்து மனநலம் சரியில்லை சார். மனநிலைமை பாதிக்கப்பட்டு இங்க கோட்டை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. நேத்து வந்து இங்க படுத்திருந்தேன். அப்போ வந்து ஐயா சொன்னார், பத்மாவை விடுவிக்க வந்தேன்னு சொன்னாரு. பத்மா என்கிற ஒரு மகள், நீ மிகுந்த வேதனையோடு வந்தாய் மகளே. இன்றைக்கு உனக்கு விடுதலையின் நாள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல் மகளே. இப்ப நல்லா சொன்ன அடுத்த செகண்ட் நான் மயங்கிட்டேன், தூங்கிட்டேன். திருப்பி முழிச்சு பார்க்கும்போது அவரு எல்லாருக்கும் சாட்சி சொல்லி விடுதலை வாங்கி கொடுத்தார். ஆண்டவர் 35 வருஷம் மனநிலைமை பாதிக்கப்பட்ட சகோதரிய நேற்றுக்கு விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? முதுகு வந்து பாஸ்டர் குனிஞ்சிட்டு தாங்க பாஸ்டர் நடப்பாங்க. எத்தனை வருஷமா? 22 வருஷம். எப்படி குனிஞ்சிருப்பீங்க? இதுக்கு மேல நிமிர முடியாது. நேற்றுக்கு மைதானத்துக்கு வரும்பொழுது அப்படிதான் வந்தீங்களா? நேற்றுக்கு என்ன நடந்தது? அப்புறமேட்டு இங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ்டர். எலும்புகள் எல்லாம் குணமடையுதுன்னு சொல்லி பாஸ்டர் ஐயா சொன்னாங்க. அது மூலியமா நானும் பிரேயர் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ்டர். ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றிங்க பாஸ்டர். ஹalleluya. நல்ல கை. 28 வருஷமா கூன் தரைய பார்த்தே நடந்துரு. இதுக்கு மேல தலையை நிமிரவே முடியாது. நேற்றுக்கு இந்த மைதானத்துல ஊரெல்லாம் கூனன்னு சொல்லுவாங்களே, எத்தனை வேதனை பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நிமிர்ந்த நிலையோடு வந்து நிக்க கர்த்தரே கிருபை கொடுத்திருக்கிறார். அதன் பின் சகோதரர் மோகன் சிலாஸ் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மனிதனை இந்த பயத்தின் ஆவிலிருந்து விடுவிக்கும்படி, மரண பயத்தை கொண்டு வரக்கூடிய பிசாசின் பிடியிலிருந்து மனுக்கொலத்தை விடுவிக்கும்படி இயேசு மனித சாயலாக வந்து அவர் சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். மரண பயத்தில் இந்த மனிதனை விடுதலை ஆக்குவதற்காக சாத்தானை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஜெப வேளையில் கூடி வந்திருந்த அநேகர் தேவனுடைய வல்லமையினால் தொடப்பட்டு பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மேடை ஏறி சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என் மகனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து லெஃப்ட் கிட்னி வந்து அடைப்பு இருக்குது. ஒரு கிட்னி தான் வந்து வேலை செய்யும், ஒரு கிட்னி வேலை செய்யாது. பிறந்ததுலேருந்தே ஒரு பக்கம் வீக்கமாகவே இருந்தது. இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்தது பார்த்தா அந்த வீக்கமே காணாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சிறுநீரகத்தை தொட்டு குணமாக்கிட்டார். 4 வருஷமா வந்துட்டு ஒரு டிப்ரெஷன், தற்கொலை எண்ணமாவே இருந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், இதெல்லாம் ஒரு புதுசா தெரியுது. எல்லாம் புதுசாயிட்டு அந்த பிசாசு போயிட்டு, அதான் விடுதலை. காது 5 வருஷமா கேட்காதுங்கய்யா. எந்த காது? இந்த காது கேட்காதுங்க. இடது காது. ஆமாங்க, டாக்டர் கிட்ட எல்லாம் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இந்த காதுக்கு வர நரம்பு வந்து துவண்டு போச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த காது இப்ப கேக்குதுங்க. நல்லா கேக்குது. நல்லா. ஆமென். இந்த காதை மூடுங்க. கேக்குதா? கேக்குதா? கேக்குது. 5 வருஷமா இந்த காது ஒரு காது கேட்காது. நரம்பு பாதிக்கப்பட்டதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இயேசு நரம்பை தொட்டு குணமாக்கிட்டார். அல்லேலூயா. 5 வருஷமா இந்த கால் மடக்க முடியாதுன்னா இப்படி மடக்க முடியாது. 5 வருஷமா. இப்ப என்ன நடந்தது? ஒரு ஜில்லுன்னு காலை விட்டு ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. காலை நல்லா மடக்க முடியுது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சேலம் 4 ரோடு குழந்தை இயேசு ஆலய வளாகத்தில் உள்ள மூவேந்தர் அரங்கத்தில் வைத்து காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை சிறப்பு ஊழியர்கள் கூடுகை நடைபெற்றது. இதில் 700க்கும் அதிகமான தேவ ஊழியர்கள் குடும்பமாக கலந்து கொண்டார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் எழுப்புதல் செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள்.